கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். எரிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, பை காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு குட் ஃப்ரைடே, ஆமாம், புனித வெள்ளி. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். கண்டிப்பாக. ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காரு. இதில் நம்ம சிலுவையை பற்றியும், அப்புறம் சிலுவையில் அவர் பேசின கடைசி 7 வார்த்தைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபெலிக்ஸ், இது ஒரு நல்ல முயற்சி. ஒருவேளை இன்னைக்கு டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, சம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸு, சர்ச்சுக்கு போக முடியாமல் இருக்கவங்க கேட்குறதுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பவுல் ஒரு 2 இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1:18 சொல்லியிருக்காரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதுன்னு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கலாத்தியர் 6:16 சிலுவையை குறித்தல்லவோ நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிலுவை அவருடைய போதனையை காட்டிலும் மேலானதா? ரொம்ப நல்லா கேட்டீங்க ஃபெலிக்ஸ். இயேசு கிறிஸ்து அநேக போதனைகளை செய்தார்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றாதவங்க கூட சொல்றாங்க, நிறைய கவரப்படுறாங்க. ஆனா பலர் அப்படிப்பட்ட போதனைகளை செய்திருக்கிறார்கள். சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், போதனைகளை செய்தார்கள், மரித்தார்கள், ஃபுல் ஸ்டாப். இயேசுவுக்கு சிலுவை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் இயேசுவும் மற்றவர்களில் ஒருவராய் மாறியிருப்பார். அவர் சிலுவையில் செஞ்ச உபதேசம் ஏன் விசேஷம் கேட்டிங்கன்னா, அதற்கப்புறம் அவர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். எரிக், இப்போ நம்ம ஒரு சாவு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது மரிச்சிட்டாங்க, முக்கியமாக ஒரு வயசானவங்க மரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் எல்லாரும் போயிட்டு கடைசியாக நம்ம துக்கம் விசாரிக்கும் போது கடைசியாக என்ன சொன்னாரு, கடைசியாக என்ன சொன்னாருன்னு நம்ம கேட்போம். எந்த நோக்கத்தோட எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது அவர் சொத்தை எங்கே வச்சிருக்காரோ, இல்லை இந்த சாவி எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னாரோ, இந்த 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 ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யார் யாருக்குன்னு சொன்னாரோ அப்படின்ற ஒரு ஆவலோட எல்லாரும் கேட்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஏசாமி நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்னால் வாழக்கூடிய நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு அவர் சிலுவையில பேசின அந்த கடைசி உபதேசங்கள் ரொம்ப முக்கியங்க. கைவேலை அல்லாத ஒரு மாளிகை கர்த்தர் நமக்காக அங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மகா பெரிய சொத்து, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சொத்து, நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போன அந்த பரிசு நித்திய ஜீவன். கண்டிப்பா, ஆமாங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகம் முழுசையும் இழந்தாலும் ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் காலாகாலமாய் யுக யுகமாய் வாழப்போகிற நித்திய ஜீவன் நமக்கு லாபங்க. இப்ப இதை நம்ம அந்த ரட்சிப்புன்னு கூட சொல்லலாமா? கண்டிப்பா, சிலுவையினால தான் அந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லைங்க. ஓகே 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 ஓகே. ரொம்ப கொடூரமான ஒரு சாவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். துடிச்சு தான் செத்துருப்பாரு சிலுவையில். இந்த சூழ்நிலையிலையும் அந்த சிலுவையில் தொங்கிட்டு அந்த 7 வார்த்தைகள் அவர் பேசினார். அதுல முதலாவது வார்த்தை என்ன சொன்னாரு அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு லூக்கா 23:34 போட்டிருக்கு. அது எதை குறிக்குது எரிக்? மேலோட்டமா பார்க்கும்போது குற்றம் செய்யாத இயேசுவை அநியாயமாய் தண்டிக்கிறதை குறிக்கிறது போல மேலோட்டமாக தோன்றுதுங்க. அவர் எந்த பாவமுமே பண்ணல, அவர் பாவம் அறியாதவர். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதற்காக இயேசு மரிக்க வந்திருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் உணரவில்லை. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இயேசுன்னு நிறைய பேர் வச்சிருந்தாங்கங்க. இட் வாஸ் அ காமன் நேம். அதனால தான் இந்த நம்முடைய ஜீசஸை சொல்லும்போது ஜீசஸ் ஆஃப் நாசரேத்னு சொல்லுவாங்க, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. ஆனா கிறிஸ்துன்னு யாருமே பேர் வைக்க முடியாது. ஏனென்றால் இயேசு என்றால் மனுஷகுமாரன், கிறிஸ்து என்றால் தேவகுமாரன். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க போதிக்கும் போது இந்த இயேசுவை கிறிஸ்து என்று போதித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கோம். வரப்போகிறவரான மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப கிறிஸ்து எதற்காக மரிக்கிறார் என்பதை அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ ஏன் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்? தங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக தான் மன்னிப்பு வருங்கிறத உணராமல் அவர்கள் செய்கிறார்கள். சிலுவையில் இருக்கும்போது ஒரு மனுஷன் சொன்னார், நீ கிறிஸ்துவானால் முதலாவது உன்னை நீ ரட்சித்துக்கொள், பின்பு எங்களை ரட்சித்துக்கொள்னு சொல்வார். அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை, நம்மை ரட்சித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக, மீட்பு உண்டாகும்படியாக அவர் சிலுவையில மரித்தாருங்க. ஸோ இந்த முதல் வார்த்தை அங்க இருந்த யூதர்கள் மற்றும் போர் சேவகர்களை பார்த்து சொன்னாரா?
அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ம், அவருடைய காலத்துக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கும், ம், பின்னால கடைசி மனிதன் பிறக்க போகிற வரைக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து மன்னிப்பு கொடுத்திருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் உலகத்துல அத்தனை பேருக்கும் ரட்சிப்புங்க. ம், உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை நேரடியா பார்க்கவே இல்ல. ம், இயேசு நமக்காக மரித்தார்னு சொல்லப்பட்டதை நாம் நடந்ததாக விசுவாசித்து, விசுவாசத்தின் மூலமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ம், பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகளுக்கும் இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்புங்க. ம், மேசியா என்று ஒருவர் வருவார், அவருடைய பாவங்களை மன்னிப்பார், என்னை ரட்சிப்பார் என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ ம். அவர்களுக்கு ரட்சிப்பு. அப்போ உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் ஜெபித்த ஜெபந்தாங்க இந்த வார்த்தை. இப்ப 2வதாக அவருக்கு 2 பக்கமும் 2 கல்லர்கள வந்து சிலுவையில அறைஞ்சிருக்காங்க. ம். அவங்கள்ல ஒரு கல்லர பார்த்து அவர் சொல்றார், "இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் ம். என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதை குறிக்குது? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ம், இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ம், முதலாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினிடத்துல ரட்சிப்பை, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த கள்வன் தான். ம், அவர் ரைட் டைம்ல கரெக்டான விஷயத்தை செய்தார். அவர்களுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது போல தண்டனை இயேசு இல்லைனா கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். ம், ஆனால் அவருக்கு இயேசுவோடு கூட சேர்ந்து அறையும்படியாக முன்குறிக்கப்பட்டது ம். ஆண்டவருடைய பிளானுங்க. ஆ, முக்கியமா பாருங்க, பரதீசுன்னு சொல்லப்பட்டிருக்கு, ம், இன்றைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ம், அப்ப 2 பேரும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போறாங்க. ஆமா, அவர்கள் 2 பேரும் இன்னொரு இடத்துல கண்ணை விழிக்க போறாங்க. ஆமா, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ம். இங்க நிறைவேறி இருக்கு. சிலர் சொல்றாங்க பல பிறப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஆபீஸ்ல ஒரு நாய் உள்ள வந்திருக்கு. அப்ப அங்க இருந்த சூப்பர்டென்ட் சொன்னாராம், "வாங்க சார், உட்காருங்க சார்" அப்படின்னு. அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், ம். "சார் அது நாய் சார், அதை போய் வாங்க சார் போங்க சார்னு சொல்றீங்க, ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு" கேட்டிருக்கான். ஆ, அதுக்கு அவரு, அடுத்த பிறவில அது ஆபீசரா கூட வரலாம், அப்ப நான் நாயா பிறந்திருந்தேன்னா அவர் என்னை கல்ல வச்சு அடிச்சிடக்கூடாதுல, அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் கூட நம்பிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஓகே. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ம், ஆனா இயேசு சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த இடத்துல அவர் கள்வனுக்கு சொன்ன அந்த ரட்சிப்பின் செய்தி, நற்செய்தி அவருக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததற்கு முன்னால் சிலுவைக்கு அந்த பக்கம் இருந்த ம். மனம் திரும்பின பலருக்கும் அன்றைக்கு ஆவியில விடுதலை உண்டாகி அவர் பரலோகத்துக்கு போயிருப்பாங்கங்க. அப்போ வந்து நம்ம கூட சாக போற கடைசி கட்டத்துல கூட இயேசுவை ஏத்துக்கிட்டா இந்த கல்வன் மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டா? கண்டிப்பா உண்டுங்க. ஆ. ஆனா எது கடைசி நேரம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய டெலிவிஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆ. நடந்துட்டு இருக்கிறவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. ம். ஒரு செகண்ட்ல எதிர்பாராம பேசிக்கிட்டே இருக்கவங்களாம் மரித்து போகிறாங்க. ம். அதனால எப்பொழுது நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு ரட்சிப்பு உண்டுங்க. ம். இதில் இன்னொரு சிலர் கேட்பாங்க, இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் மாதிரி தோன்றும். ம். ஒன்ஸ் இஸ் சேவ்டு ஆல்வேஸ் இஸ் சேவ்டு அப்படின்னு கேட்பாங்க. ம். நம்ம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டால் அதற்கப்புறம் நம்ம ரட்சிப்படைந்தவர்கள் தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வேறு டைமில் வேணால் நம்ம பேசலாம். ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையில் பாருங்க, ம். 2 பேரும் மரிக்கிறாங்க. ம். லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போய் உட்காந்துடுறாரு. ம். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிடுறாரு. ஆ. இவர் இங்கிருந்து கூப்பிடுறாரு, ஆ. தகப்பனாகி ஆபிரகாமின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு ஆபிரகாமை தெரிஞ்சிருக்கு, ம். அடையாளம் தெரியுது, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவருக்கு. ம். அங்கே மடியில் லாசரு இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. லாசரு தன்னுடைய விரலில் தண்ணியில் நனைச்சி, என் நாக்கில் ஒரு சொட்டு தண்ணீர் வேணும்னு கேட்குறாரு. ம். அடுத்தது என்னை போல என்னுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பாரத்தோட நரகத்திலேருந்து கேட்குறாரு. ம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம த மொமெண்ட் வி க்ளோஸ் அவர் ஐஸ் ஆன் திஸ் எர்த் ம். வில் ஓப்பன் இன் இட்டர்னல் லைஃப் தாங்க. இரண்டாவதா நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரட்சிப்பு நம்மளுக்கு உறுதியாயிருச்சு, நித்திய ஜீவன்ல பங்கு உண்டுன்னு. ஆமேன். ஆமென் தானே. ஆமாங்க. 3வதா வந்து அழுதுட்டு இருந்த அம்மாவை பார்த்து, அதோ உன் மகன் அப்படின்றாரு. ம், சீசனை பார்த்து, அதோ உன் தாய் ம். அப்படின்றாரு. ம். இந்த இடத்துல பாருங்களேன், அவர் அந்த சூழ்நிலையிலும் கூட அழுகாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காரு ம். அப்படின்றத கூட அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காருல்ல. என்ன ஆக்சுவலாக சொல்றீங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் போயிட்டு இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்க போகிறாங்க. ம். அப்போ உங்கள் அம்மாவும் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற இவர்கள் தான் எனக்கு சகோதர சகோதரிகள், தாயின்னு சொல்லிட்டார். ம். ஆனால் தன்னுடைய தாயை ஒரு மனுஷகுமாரனாக அவர் மரிக்கும் பொழுது அவருடைய பொறுப்பை அங்கே நிறைவேற்றுகிறார். ம். எப்படி நிறைவேற்றுகிறார்னு பாருங்க. ம். இப்போ நம்ம வேலை செய்கிற கம்பெனிஸில் எம்டியோ ஜென்ரல் மேனேஜரோ எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
யார் யார் எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. பெருசாக வெளியே பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. திடீர்னு யூஎஸ்க்கு 2 பேர் அனுப்பணுங்கிறாங்க. இப்போ கொடுக்குற சேலரி மாதிரி 10 டைம்ஸ் ஹைக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணாமல், மிரட்டாமல், கவனிக்கிறேனா சூப்பர்வைஸ் பண்ணுறேனா இல்லையான்னு தெரியாமல் நேர்மையாக இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ரிவார்டு. இப்போ பாருங்கள் 2 விஷயம். யோவான் அவருடைய கசின்னு சொல்கிறாங்க. மரியாளுடைய சிஸ்டர்ஸ் சன்னாக இருக்கலாம். அவர் கூடவே இருப்பார். அவர் தன்னை மிகவும் நேசித்த ஒரு சீஷனை தன்னை பற்றி அவரே எழுதி கொள்வார். ப்ளஸ் அவருடைய மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் க்ளோஸாக இருந்திருக்கிறார். அவரை சூஸ் பண்ணுறார். த ஒன் ஹூ லவ்ட் ஹிம் ஸோ மச். அவங்க அம்மாவை கவனித்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பை தனக்கு அப்புறம் யோவானுக்கு கொடுக்குறார். புரியுதுங்களா? அப்போது அந்த 12 பேரில் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவருக்கு அதுக்கப்புறம் எழுதியிருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை அவர் ரொம்ப அருமையாக பார்த்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. அப்போ யோவானுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுக்குறார். இயேசுனுடைய தாயவே பராமரிக்கிற ஒரு பொறுப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவர் என்னவாக போகிறார் எல்லாம் தெரிந்து தான் மரியாள் இருந்தாங்க. அந்த நாட்களில் யூத பெண்கள் எல்லாம் பல ஆண்டுகளாய் மேசியா வருவார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்களாம். எல்லாரும் என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாங்களா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அந்த தாய் என்ன இருந்தாலும் பெற்று வளர்த்த ஒரு மகன் இல்லையே அப்படிங்கிற குறைய தெரியாத அளவுக்கு அவங்க அம்மாவுக்கும் ஒரு நேசிக்கிற ஒரு மகனை அடையாளம் காண்பித்துட்டு போறாரு. அப்போ 2 பேர்த்துக்குமே அந்த இடத்துல அவர் ஒரு மனுஷனாக, ஒரு குமாரனாக, தேவனாக அல்ல. தேவனாக நிறைய பேர்த்துக்கு ஊழியம் செஞ்சிட்டார், அவர்களுக்கும் ஊழியம் செஞ்சிட்டார். ஏன்னா 120 பேர் கூடியிருக்கும்பொழுது மரியாளும் அங்கே கூடியிருக்கிறாங்க மேல் வீட்டறையில். அப்போ ஒரு மனுஷனாக ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சன்னா அவர் செஞ்ச அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ கிரேட் டீச்சிங் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். இப்போல்லாம் நிறைய பேர் தங்களை கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கவனிக்காம கைவிட்டுறாங்கல்ல. அப்பா அம்மாவை சரியாக கவனிக்கிறது இல்லை. உலகத்தார் மாதிரியே அவங்களும் அப்பாவை அம்மாவை ஒதுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்க வயசான பிறகு அவங்கள துச்சமாக என்றது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்ல. ஏசாமியே இப்படி ஒரு கர்சனையோடு இருந்தாருன்றதுக்கு. ஆமாம், ரொம்ப முக்கியங்க. காண்கிற சகோதரனை நேசிக்க முடியலனா அப்படின்னு இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த இடத்துல சகோதரனுங்கிறத எடுத்துட்டு காண்கிற மனுஷரை இவங்களால் நேசிக்க முடியலனா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? 1. 2வது சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் நேசிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அவர்கள் இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அப்போது ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய குடும்பத்தில் முதலாவது தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறானோ அதுதான் ரொம்ப முக்கியங்க. அவன் பேசாமலே அவன் சொல்லுகிற ஒரு சாட்சி அது. அவர்கள் சாட்சி போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்க்கிறவர்கள் இந்த குடும்பம் எவ்வளோ அன்பா, அந்யோன்யமா, சந்தோஷமா, மரியாதையா வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் சாட்சி. இதை செஞ்சுட்டு அப்புறம் போய் ஊழியம் பண்ணாதான் ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்குங்க. இல்லைன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டுங்க. அடுத்தது தான் ஊழியங்க. அவங்க அம்மா இயேசுவை நேசித்தது பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு மகன் எப்படி இழந்தா, ஒரு மூத்த மகனை இழந்தா அவன் அம்மாவுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். யோவானும் ரொம்ப நேசித்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவர். அவருக்கும் ஒரு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதலை அந்த அம்மா கொடுக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் இவங்க 2 பேரை மட்டும்தான் சொன்னார். பேதுருவையோ அந்திரேயாவையோ மத்தேயுவையோ மற்றவர்களிடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கல, யோவான்கிட்ட கொடுத்தாரு. யோவான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவரை மிகவும் நேசித்த ஒரு சீஷன்னு சொல்லப்பட்டிருக்கோம். பிற்காலங்களில் யோவான் 1, 2, 3 வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் யோவானுக்கு தான் வெளிப்படுத்தினார். அப்போ அங்கே சிலுவையில் அரைஞ்ச இடத்துல யோவான் மட்டும்தான் இருந்தாரா? ரொம்ப அருமையான கேள்விங்க. ஏன்னா முந்தின நாள் கோர்ட்டுக்கு போகும்போது யோவான் கூட இருக்கிறார், கோர்ட்டுக்கு உள்ளே இருக்கிறார். பீட்டர் மெதுவா பின்னால கதவுக்கு வெளியே நிற்கிறார். அப்பதான் நீயும் அவரோடு கூட இருந்தவன், உன் பேச்சதை வெளிப்படுத்துகிறதுன்னு ஒரு வேலைக்கார பொண்ணும் மற்றவர் சேவகனும் கேட்குறாங்க பேதுருவை பார்த்து. அப்போ கூடவே இயேசு கூடவே பக்கத்திலே இருந்தது யோவான் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் யோவான் போய் அங்க இருக்கிற செக்யூரிட்டி அவருக்கு தெரிஞ்சவர், பீட்டரை உள்ளே அனுப்புங்கன்னு அவர் தான் கேட்குறாரு. So he was very much inside with Jesus Christ in the court hall. 1.
இரண்டாவது அதோ உன் தாய், அதோ உன் மகன்னா, ஒருவேளை வேற யாரும் வரலைங்க. அவரை பிடிச்சவன எல்லாம் ஓடுனாங்க பார்த்தீங்களா? ஆ. ஒருவேளை முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாமல் அவங்க என்ன நினச்சிருக்கலாம், இந்த இயேசு அற்புதங்களை செய்கிறார், ம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறார், ம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார், ம். இவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக எழும்புவாருன்னு நம்பி வந்திருப்பாங்க. ம். என்ன அங்கே கண்ணு முன்னால் இவ்வளோ ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ம். போனால் பேசாமல் இவரும் பின்னாலேயே போகிறாரு. ம். இவருடைய துவேப தூதர்களை கூப்பிட்டு இவங்களை அவர் நினச்சிருந்தாருன்னா ஆ. அழிச்சிருந்துருக்கலாமே. அப்போ நாம் நினச்சது தப்பு போல இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சது ஆ. ஓடிட்டாங்க. ம். அப்போ அதோ உன் தாய், அதோ உன் மகன்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் கேட்ட மிக முக்கியமான அருமையான ஒரு கேள்வி. ம். அவங்க 2 பேரும் அங்கே பார்க்குற தூரத்தில் இருந்திருக்கிறார், பேசினா கேட்குற தூரத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை அவருடைய காதுகளில் கேட்டிருக்குது. அப்போ ஆ. அவர் தெய்வ சோ க்ளோசர் ஆ. நியர் த கிராஸுங்க, சிலுவைக்கு மிக அருகில் இருந்திருக்கிறார்கள். அப்ப நாமும் ஏசாமி கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கும்போது ம். ஏசாமி நம்ம கூட கருசனையோட பேசுவார் போலயே. ரொம்ப உண்மைங்க. ரொம்ப அருமையான பாயிண்டை டச் பண்ணிட்டீங்க. ஆ. நீங்கள் இயேசு கூட இருந்தீங்கன்னா தான் பேசுறது யாருன்னு கேட்கும். அங்கே 3 பேர் இருந்தாங்க. ம். ஒரு பெரிய கலவரம் இருந்திருக்கலாம், ம். அங்கே சத்தம் இருந்திருக்கலாம், ம். இரைச்சல் இருந்திருக்கலாம். ம். 2 பேர் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் கத்தி கூக்கரலிட்டு இருக்கலாம். ம். ஆனால் இயேசு பேசினது கேட்டுச்சு. ம். ஏன்? கேட்டு கேட்டு பழகின குரல். இயேசு சொன்னதை கேட்குற அளவுக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆ. முந்தின நாள் சாப்பிடல, நைட்டெல்லாம் தூங்கலை, அடி வாங்கிட்டு ம். அவர் பேசுகிற அந்த ஹம்பிள் வாய்ஸ், ஃபீபிள் வாய்ஸ் கூட அவங்களுடைய காதுகளில் கேட்டிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நாமளும் இயேசு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை, ம். க்ளோசர், இஃப் யூ ட்ரா க்ளோசர் டு கிரைஸ்ட், ம். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். ஒன்று, ஆமென். அவர் பேசினால் நமக்கு கேட்கும். நாலாவதா அவர் என்ன வார்த்தை சொன்னாரு அப்படின்றதுக்கு முன்னாடி ஆ. இதை குறித்து டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இருக்காங்களே, ம். அவங்க ஒரு சின்ன ஒரு ஜோக் சொன்னாங்க. ம். எல்லா ஆலயத்துலேயும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த 7 வார்த்தையை குறித்து 7 பேர் பேசணும். ம். அதில் அவர் ஒரு ஆலயத்தினுடைய செக்ரட்டரி. ம். அவருக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ம். அவர் ரொம்ப பாக்கு வெத்தலை எல்லாம் போடுற ஆளாம். ஆனால் செக்ரட்டரியா எப்படியோ ஆகிட்டாரு அவர். ம். அப்போ ஐயர் கூப்பிட்டு எல்லாரும் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை சொல்லுங்கன்னு இவரை கூப்பிட்டு நீங்கள் 4வது வார்த்தையை சொல்லணும், ம். 4வது வார்த்தையை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ம். அதுக்கு அவரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு ஐயரு ஆமாங்க அதை தான் நீங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஐயா நான் அதை சொல்லலை, என்னை ஆண்டவர் இப்போ கைவிட்டார், வேற எதுவும் கொடுக்காம இதை கொடுத்துட்டீங்க. பாருங்க, அவரு ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு தோணல. கதையை சொன்னவர் இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணல. ஆமா. கைவிட்டுட்டதாக நினைச்சிருக்கிறார். இந்த என் தேவனே ம். ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றத ம். சங்கீதம் 22லயும் நம்ம பார்க்குறோம். ம். ம். அப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தா ஜீசஸ் ம். பழைய ஏற்பாடுல இருக்க காரியங்கள் எல்லாம் அப்படியே அந்த வார்த்தைகளை பேசியிருக்காரு. ம். தாவீதோட இந்த சங்கீதத்தை கேட்டனால இந்த வார்த்தை அவருக்கு வந்திருக்குமா? எக்ஸாக்ட்லி அதே வேர்டு இருக்கு. ஃபெலிக்ஸ், இட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட்டுங்க. ஆண்டவர் மோசேவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ம். எலியாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ம். தாவீதுக்கும் முன்னால நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ம். தாவீதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தாவீதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து குமாரனாக பூமிக்கு மனுஷர் வடிவில் வந்திருக்கிறார். ம். தாவீதுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. ம். அதனால தான் சங்கீதம் 110:1 சொல்லியிருக்கு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் வீற்றிரும் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே ம். பிற்காலங்களில் வரப்போகிற சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாக தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க. ஓ. அப்போ தாவீது சிலுவையில் பேச போகிற அந்த வார்த்தைகளை முன்னுரைத்திருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. எரிக், இயேசு ஆண்டவர்கிட்ட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்த நோக்கமே நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறிக்கிறதுக்கு தானே. சூப்பருங்க, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. ம். அவர் அந்த நோக்கத்துக்காக தான் வந்தார். ம். ஆனால் ஆண்டவரால் கைவிடப்பட்ட ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ம். மனுஷனாக இருந்து ஃபஸ்ட்டு டைம் இயேசு அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருங்க. ம். நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ம். அப்போது அவங்க 2 பேரும் இன் பர்ஃபெக்ட் யூனிட்டிங்க. ம். அவ்வளவு பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ம். எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்திருக்கிறார்கள். ம். அவங்களுடைய ஃபெலோஷிப் ஐக்கியத்தை ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்க. ம். இப்போ கைவிடப்பட்டதை முதல் முறையாக அவர் உணர்கிறார். ம். ஒன்று,
இரண்டாவது நமக்கு ஒரு செய்தி சொல்லுதுங்க. ம். இயேசு பேசின எல்லா வார்த்தைகளும் அதில் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ம். என்ன செய்தி? தேவன் இயேசுவையே கைவிட்டு விட்டார். ம். இப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் கைவிட்டார்? ஆமா. மனுஷனுடைய எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே வந்ததுனால ம். பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணனாகிய பரிசுத்த தேவன், ம். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாக என்று அழைத்த தேவன், எல்லாருடைய பாவமும் ஒன்றாக ம். உலக தோற்றத்தின் முதல் ம். கடைசி மனிதன், கடைசி குழந்தை பிறக்கிற வரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் இயேசு மேலே இருக்கிறத பிதாவாகிய தேவன் பார்க்கிறாருங்க. ம். நினச்சி பாருங்க, நாம் செஞ்ச எல்லா அசுத்தமான பாவங்களும் ம். நாம் திரும்பி பார்த்தாலே கண் கூசும். ம். எல்லா மனிதருடைய பாவங்கள், ம். எல்லா மனிதருடைய துரோகங்கள், சாபங்கள் எல்லாம் இப்போ இயேசுவின் மேலே இருக்குது. ம். இப்போ தேவன் இயேசுவை கைவிட்டால்தான் ம். உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு, மீட்பு, நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு எல்லாமே உறுதிப்படுத்தப்படுகிறதுங்க. ம். ம். தேவன் கைவிடவில்லை என்று சொன்னால் ம். தேவன் அநீதியுள்ள தேவனாய் மாறிவிடுவார். ம். ஏன்னா பாவம் இப்போ இயேசு மேலே இருக்குது. ம். அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ம். நமக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா, ம். நாம் செஞ்ச பாவத்தை ம். அவர் மேலே வைத்து அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்து ம். நம்மை விடுதலையாக்கினார். இப்போ இந்த சத்தியம் எப்போ புரியுங்க? ம். இயேசு இந்த இடத்துல தன்னுடைய கைவிடப்பட்ட நிலைமையை சத்தமாக சொல்லும் போது தான் ம். உண்மையாலுமே ஆண்டவர் அவருடைய குமாரனையே கைவிட்டார். ம். ஏன்? எனக்காக அவர் கைவிட்டார். நான் ரட்சிக்கப்படும்படியாக அவர் கைவிடப்பட்டார் அப்படிங்கிறத உணரும்போது அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோம். அவரை நம்முடைய வாழ்க்கையில் தேவனாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் பொழுது நமக்கும் அந்த ரட்சிப்பும் மீட்பும் உண்டாயிருக்கிறது. நித்திய ஜீவன் கிடைக்கிறதுங்க. எரிக், நம்ம பரிசுத்த ஆவியால நிரப்பப்படும் போது நமக்கு ஒரு பெரிய சக்தி, பலன் கிடைக்கும். அப்ப வலியோ வேதனையோ நமக்கு பெரிய அளவுல தெரியாதுல்ல. அப்ப இயேசு கிட்ட இருந்து ஆண்டவர் விலகும் போது அவர் சரீரத்துல அந்த கொடூரமான வேதனைய ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருப்பார்ல. முழு அங்கலாய்ப்பும் அங்கதான் அவருக்கு இருந்ததுங்க. ஒரு உண்மையான பாடு அனுபவிச்சிருப்பாரு. அந்த பாடு நாட் ஒன்லி சரீரங்க, ம். பாவத்தின் வேதனை. கோரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வேதனை இருக்குங்களா. ம். அதாவது நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு நம்மளை குற்றம் சாட்டுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஐயோ. ஒரு பெரிய ஒரு பாவம் ம். நான் செய்யலை ஆனால் செஞ்சதாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ம். எனக்கு எப்படி இருக்கும்? செய்யாத ஒரு நம்மளால, பாவம், ஆ, ஆ, அந்த ஏற்றுக்கொள்ள அவமானம் முடியாத எப்படி அவமானம். இருக்கும்? ஆ. அது உலகத்துக்கு முன்னால் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ. ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ம். அப்போ இயேசு செய்யாத பாவம் எல்லா அருவருப்பான பாவங்களும், ம். அசுத்தமான பாவங்களும், மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லா பாவங்களும், ம். நம்முடைய நினைவுகளிலிருந்து நம்முடைய செயல்களிலிருந்து செஞ்ச எல்லா பாவங்களும் ம். இயேசுவின் மேலே சொல்லப்படுதுங்க. ம். இயேசுவின் மேலே இருக்கிறது பிதாவுக்கு தெரியுது, ம். இயேசுவுக்கும் தெரியுது. அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ம். சரீர பிரகாரமாக ஏற்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு, ம். மனசுல ஏற்பட்ட அந்த பாவத்தின் கோரம், அருவருப்பு, ம். அவர் தன்னை பாவமாக்கினார் என்று பைபிள் சொல்லியிருக்குதுங்க. ம். அந்த பாவம் இயேசுவை பார்க்கும்போது மொத்த பாவத்தின் உருவமா தெரியுது. ஐயோ. ஒரு 100 ம். கொலையை செஞ்சவன், ம். அக்கிரமம் செய்தவன், அக்கிரமமாய் வாழ்ந்தவன், எல்லாருடைய பாவமும் அவர் மேல இருக்குது. ம். முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டியது, ம். அதெல்லாம் இயேசு செய்த மாதிரி தெரியுது. ம். இயேசு செய்யல, ம். ஆனா செய்த மாதிரி நினைச்சு பாருங்க. இயேசுவையும் ஒரு கோரமான பாவத்தையும் நினைச்சு பாருங்க. ஐயோ. ஆ. அப்போ அந்த நேரத்துல ஆ. ஆண்டவரை கைவிடுகிறார். ம். அந்த வலி இவர் உணர்கிறார். அதனாலதான் அவரு என் ஆமா, தேவனே என் என் தேவனே, தேவனே என் ஏன் தேவனே. என்னை கைவிட்டின்னு சொன்னாரோ. மனுஷனா இருக்க நாம கூட இப்படி கதறுவோம்ல. ஆமாங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லையா, நான் ஆ. இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு இறங்க மாட்டாரான்னு நம்மையும் அறியாமல் சொல்லுவோம். நம்மையும் அறியாம ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்துல நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை அவர் உணர்ந்து அவரும் அதை சொன்னாரு. கரெக்டா? கரெக்டுங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ம். அவர் கசை அடிகள் கொடுக்கப்பட்டது. ம். அதில் இரும்பு பால், அதில் ஆணிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ம். அப்படி சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும்னாங்க. ம். தலையில் முற்கிடங்கள் வைக்கப்பட்டது. அப்பெல்லாம் சொல்லாதவர் ம். எப்போ சொல்கிறாரு கவனிச்சிங்களா? அவ்வளவு வலி வேதனையெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவர் சொல்லலை. ம். இந்த பாவம் அவர் மேலே சுமத்தப்படும் பொழுது அந்த கைவிடப்பட்டதை அவர் உணர்கிறார். ம். அந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். தேவன் இயேசுவை சிலுவையில மட்டுமா கைவிட்டாரு? அவரை கெத்செமனேல பிடிக்கும் போதே ஆண்டவர் அவரை கைவிட்டாரு. இல்லை, கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவருடைய சிலுவையின்கான ஆயத்தம் நடக்குதுங்க. ஆ. அவர் சிலுவையில் அறையப்படுகிறது தான் பலி செலுத்தப்படுகிறதுங்க. ஆடு ஆயத்தமாக்கி கொண்டு வரப்படுகிறது, ம். வழியில் வருது. ம். ஆனால் பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்தப்படுகிற நேரம்தான்
ம். அந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்படுகிற நேரம். அது வரைக்கும் ஆடு மேலே அந்த பழி சுமத்தப்படலைங்க. ஆ. இப்போ சிலுவையில் அறையப்படும் போது தான் ம். அவர் அந்த பழியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப 5வதா ஆ. தாகமா இருக்கிறேன்னு. அப்ப இந்த ம். இடத்துல இருந்தே அவர் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆமாங்க. இந்த என்ன சொல்றீங்க? தாகமாய் இருக்கிறேனுடைய உள் அர்த்தத்தையும் பாருங்க. எதற்காக தாகமாக இருந்தார்? ஃபிசிக்கலாக அங்கே பார்க்குறவங்க ம். இவர் ரொம்ப நேரம் சஃபர் பண்ணுறாரு, தாகமாக இருக்கிறதாக நினச்சிருப்பாங்க. ஆமா. நான் அவர் கூட இப்ப அப்படிதான் கேள்வியே கேட்டேன். ஆமா. ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக தாகமாக இருந்தாருங்க. ஓ! இந்த ஜனங்களை எப்படியாவது நான் ரட்சிக்கணுமேங்கிற ஒரு பெரிய தாகம் அவருக்கு இருந்தது. ம். அதுக்கு தான் அவர் தாகமாக இருந்தார். அதனால தான் அவருக்கு கசப்பான காடியை கொடுத்தாங்க. அதையும் அவர் வாங்கி கொள்ளலை. ம். அவர் தாகமாக இருந்தது. இதுக்காக பல யுகமாய் காத்து கொண்டு இருந்தார்கள். ம். எப்படி மனுஷன், நாம் உருவாக்கின மனுஷன் ம். நம்மை விட்டு தூரமாய் போய் பாவத்தினால பிரிந்து போய் நம்மோடு உறவாட முடியாத அந்த ஒரு ஏக்கத்தில் இருந்திருக்கிறாருங்க. ம். நினச்சி பாருங்க, பிரிஞ்சு போன ஒரு குடும்பம், ம். சகோதர சகோதரிகள், பெற்றோர் பிள்ளைகள், கெட்ட குமாரன் போல திரும்ப எப்போ வருவான்னு ஒரு தாகம் இருக்குது பார்த்தீங்களா? ஆ. அந்த தாகமாய் அவர் இருந்தார். ஓ! ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக தாகமாக இருந்தார். ம். அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் முகம், என் முகம், எல்லாருடைய முகமும் அவருக்கு கண்ணு முன்னால் வந்திருக்குங்க. இவர்களுக்காக நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ம். அந்த தாகம் அவருக்கு தீருகிறதற்கான நேரம் வருகிறது. ம். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறாருங்க. அதான் 6வது அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரோ? ஆமாங்க. எல்லாம் முடிந்ததுனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆ. காலமாய் முடிவு பெறாமல் இருந்த ஒன்று இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. ஆமென். அவர் இதுதான் பெருசு. அவர்கள் செய்த பாவம், ம். அவர்கள் போய் பலி செலுத்தி மன்னிப்பை நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ம். இன்றைக்கு எல்லாருடைய, உலகத்தின் எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னையே அவர் பலியாய் கொடுக்கறதன் மூலமாக ம். மனுக்குலத்திற்கு அவர் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிந்ததுங்க. அதனால தான் அக்காம்ப்ளிஷ்டுன்னு சொல்கிறார். எது அக்காம்ப்ளிஷ்டு? சால்வேஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு. ரட்சிப்பு ம். நிறைவேற்றப்பட்டது. ஓ! மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. மனிதர்கள் அந்த நொடியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த எத்னிசிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி, மத, இன, மொழி, எந்த மனிதராக இருந்தாலும், உலகத்தில் உயிரோடு இருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும், ம். இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும், ம். எனக்காக நீர் சிலுவையில் என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், ம். உண்மை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா ம். எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. முடிந்தது. இதுவரைக்கும் நான் வாங்கின எல்லா பாவம் என்னும் கடன் பாரம் ம். எல்லாம் முடிந்தது. ம். இன்றையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கடைசியா வந்து தேவனை நோக்கி, ம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், ம். ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ம். இதுல என்ன நம்ம பார்க்குறோம்? இதில் பாருங்க, யாருமே உலகத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்க முடியாதுங்க. ம். சுவாசத்தை கொடுக்கிறது அவர் தான், ம். எடுக்கிறது எடுக்கிறது அவர் தான். ம். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ம். அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ம். பூவும் புல்லும் போல் ம். புவியில் வாழ்கிறோம். பூவும் உதிர்ந்திடும், ம். புல்லும் உலர்ந்திடும். ம். எப்போ? அவர் ஆவியை எடுத்துக்கொள்ளும் பொழுது. ஓ! அவர் தான் ஆவி எடுக்க முடியுங்க. ம். மனுஷனுடைய ஆவி அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்க. ம். கொஞ்ச நாளைக்கு மரிக்கும் தருவாயில் எக்ஸ்டர்னல் வென்டிலேட்டர் மூலமாய் ம். சுவாசிக்கிறது போல செய்ய முடியுமே தவிர திரும்ப சுவாசத்தை கொடுக்க முடியாதுங்க. ஓ! அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்தது. ம். கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், ம். சரீரம் தன்னை எடுக்கப்பட்ட பூமிக்கும் போய்விடும். ஆனால் முதல் முறையாக சரீரம் சரித்திரத்தில் தன்னை எடுக்கப்பட்டவா? தான் எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அந்த மண்ணுக்கு திரும்பிவிடும். ம். மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆனால் முதல் முறையாய் தன் ஆவியை தானே ஒப்பு கொடுக்கிறவர் இயேசுதான். அப்போ அவர் ஜீவனிலும் மேலானவர். ம். அவர்தான் ஜீவனோடு இருக்கிறவர். ம். அவர் ஒருத்தர் தான் ஜீவனை கொடுக்கவும் முடியும், ம். எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறத அவரே நிரூபித்து காண்பிச்சிட்டாரு. ம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் மரிக்க மாட்டாங்களாம். ஆ. அதனால தான் சேவகர்கள் எல்லாம் போய் ம். அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லும்போது இவ்வளோ சீக்கிரமாக மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்குறாங்க. ம். அவர் மரிச்சிட்டாருன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. ம். ஈட்டியை வைத்து குத்தும்போது ம். தண்ணீராய் வருகிறது. ம். ஆனால் பக்கத்தில் இருந்த 2 கல்வர்களும் மரிக்கல. ஓ! அவர்கள் 2 பேருடைய முழங்கால்களையும் உடைத்து அவங்கள கொன்று இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் சித்திரவதைக்குட்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆனால் இயேசு அவர் தான் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ம். அவர் ஒப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ம். என்ன நடந்திருக்கும்? அவர் உயிரோடவே தான் இருந்திருப்பார். ஆமா. அவர் ஒப்பு கொடுக்கலன்னா, அவரை இந்த கல்லர்கள் மாரி முட்டிக்கால், முழங்கால்லாம் உடைத்து அவரை உடைத்தாலும் சாகடிச்சிருப்பாங்க. அவர் சாகடிக்க முடியாதுங்க. ஆ. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஜீவனுமானவர். அவர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வந்தவர். ம்.
அவர் விரும்பி அந்த ஜீவனை நமக்காக கொடுத்தாரே ஒழிய ம், அவரை யாராலையும் கொல்ல முடியாதுங்க. ம். மனுஷ உருவில் வந்த அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ம். அவர் தான் ஜீவனை கொடுக்கலன்னா அவரை யாரும் கொல்ல முடியாதுங்க. ஓ அவர் தேவாதி தேவன். ஆமா. மனுஷ உருவில் வந்தவர்களை கொல்லப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ம். மரிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு இந்த புனித வெளியில ஆண்டவர் இந்த சொன்ன அந்த 7 வார்த்தைகளை நம்ம தியானித்தது ம், ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. சூப்பருங்க. கடைசியா அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதன்படி நம்மளும் வாழ்ந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் அடையும் வரை காத்திருப்போம். கண்டிப்பாங்க. இந்த குட் ஃப்ரைடே ஒரு துக்ககரமான நாள் இல்லைங்க. ஓ இயேசு கம்யூனியனை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? ம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆ, அதுபோல் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது ம், நான் திரும்ப ஒரு முறை என்னுடைய ஆவியில் புதுப்பித்துக் கொள்வதற்கு உதவுமே தவிர ம், நான் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் இன்னைக்கு மரிக்கலைங்க. ம், அவர் மரித்து 2000 வருடங்கள் ஆச்சு. ம், உயிரோட 2000 வருடங்கள் ஆச்சு. மொத்தமே ஒரு நாள் தாங்க சிலுவையில் இருந்தார். ம், அது மாத்திரம் இல்லை, அவர் சிலுவையை எடுத்துட்டு போகும்போது நாம் எப்படி ஒருத்தர் கஷ்டப்படுகிறத பார்க்கும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வருதோ ம். அப்படி அங்கே இருந்த பெண்கள்லாம் அழுதாங்க. ம். இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆ, ஏன்னு கேட்டால் நான் அடிக்கப்படுகிறது சாகிறதே உங்களுக்காக தான் அப்படின்னார். ஆ, ஆ. அதனால ம். இயேசு பிறந்த அன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்னா ம். இன்னைக்கு கூட கொண்டாடலாங்க. ஆமென். இன்னைக்கு கஞ்சி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ம். பிரியாணி கூட சாப்பிடலாம். ஏன்னா ம். என் பாவம் தீர்ந்த நாள், ஆமா நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாள், ஆமா. அதை நினைவு கூறுகிற ஒரு நாள். ம். இது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க எனக்கு தெரியாது. ம். ஆனால் இன்றைக்கு சோகமாக இருக்கணும், கஞ்சி குடிக்கணும் அப்படி அவசியம் இல்லை. ம். அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கை தந்திருக்காருன்ற சந்தோஷத்தோட தான் இன்னைக்கு இருக்கணும். கண்டிப்பாங்க, இதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். ஆமா 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 ஆமா. ஹாப்பி குட் ஃப்ரைடே.